நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செய்வாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி நாதன் அப்படிங்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்காருங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டுருணுங்க. ஒரு பிடிவாதம் வரும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம் வரும். அந்த பிடிவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு வேற உட்காந்துருக்காருங்க. அப்போ அந்நியர்கள் யாராவது வந்து உங்களை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெட் கலர், பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஆரஞ்சு, ரெட்டு, பிளாக் கலரை வந்து கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துக்கோங்க. 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் யூஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. சரி, என்ன கலர் தான் நான் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு கேட்டால் கொஞ்சம் க்ரீன் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பணவரவு எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடம் பணவரவு ஸ்தானாதிபதியான குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியே பார்க்குறார். நீண்ட நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதில் புதனும் வேற பார்க்குறாரு. அப்போ ஆடிட்டிங் ஃபீல்ட்ஸு, அக்கௌண்ட் ஃபீல்ட்ஸு, பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் டாக்டராக இருக்கிறவங்களுக்கு, நர்வு சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ப்ரமோஷன் வர்றதுக்கு, அதன் மூலியமாக பணவரவு வர்றதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் எப்படிங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தில் ராசிநாதன் ஆகிய சனி வக்ரமாக இருக்கார். அப்போ பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம், கவனம், இல்லைன்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் சிக்கல்கள் வருங்க. மனசு நிம்மதி கெடும். வார்த்தைகளில் கவனம். ஓகே, அடுத்து நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ 6ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதி போய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது தான். அப்போ முயற்சிகளில் தடை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குரு உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து செவ்வாய் நீச பங்கம் ஆயிடுறார். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் கட்டாயம் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தடை இல்லாமல் உங்களோட சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. சரி, அடுத்து வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை 4ஆம் இடத்தை வச்சு பார்க்கணும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகி 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க. கும்பராசிக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதம், செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு, ஆடம்பர பொருட்கள், நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் அவர் வரனால வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடியது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர், குறிப்பாக உங்களோட ஆணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவிக்கு வாகனங்கள் வாங்கி தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, அடுத்து எனக்கு குழந்தைகள் ஸ்தானம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குழந்தைங்களை பற்றி ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். ஐயா, அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ, நல்லா படிச்சுக்குவாங்களா, நல்லபடியாக வந்துடுவாங்களா, இந்த உலகமே இப்போ சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களை நினச்சி தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்குவீங்க. அது வேண்டாங்க. மனசு தெளிவாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க கட்டாயம் நல்லபடியாக இருப்பாங்க. முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தோட அருள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். 5ஆம் அதிபதி 8, ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க. ஓகே, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார். அது உச்சம் பெற்ற குருவோடு இருக்காருங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்,
கடகம் வீடு நீர் ராசி வீடு, அதனால் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கணுன்னாலும் உத்தியோகம் உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குங்க. பணம் சம்மந்தப்பட்டு கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அந்த பணம் இப்போ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, மனைவிக்கான ஸ்தானம் எப்படிங்க இருக்குது, வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி ஆட்சி. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது உண்மையினாலும் கேது கூட இருந்து சில தடைகளை கொடுக்குறாருங்க. அப்போ கேது பகவானுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்யணும். கொள்ளுதானம் பண்ணுறது, விநாயகர் அகவல் படிக்கிறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அதுவும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறையில் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறதுக்கு, அவங்களோட தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சரி, எனக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி குணமாகிற வாய்ப்புகள். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய இடம். அப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றது, அதன் மூலியமாக பணவரவு, ஒரு உயில் சொத்தின் மூலியமாக ஒரு பணவரவு வர்றதுக்கான அமைப்புகள் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, எங்கள் அப்பாவுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, அப்பாவுக்கான கிரகம் ஆட்சி, 9ஆம் அதிபதி ஆட்சி, அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். கூடவே செவ்வாயும் பார்வை இருக்குது. அப்போ அப்பா சொத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. சரி, எனக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குங்க. தொழிலுக்காக ஏதாவது லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. நான் கொஞ்சம் தாங்க என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் இப்போ பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணேன்னா எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான லோன் அமௌண்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குது. தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. சரி, எனக்கு தொழில் மூலியமாக பணவரவு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் தொழிலதிபர் கட்டாயம் பணவரவு சூப்பராக இருக்குங்க. பணவரவு நல்லாயிருக்கும். சரி, எனக்கு பணவரவு நல்லா இருக்குன்ட்டிங்க, விரயம் எப்படிங்க பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சிலர் தங்கம் வாங்குவீங்க, ஒரு சிலர் வாகனங்கள் வாங்குவீங்க. உங்களோட இளைய சகோதரங்களுக்காக இந்த சமயத்தில் கொஞ்சம் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. ஓகே, பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். உங்களோட பேச்சை குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, சனிக்கிழமை தூரம் சனீஸ்வர பகவான் வழிபாடு இல்லைன்னா அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் சாலிசா படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லைன்னா வயசாகி நடக்க முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். விநாயகர் அகவல் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு 10, 11 கூடிய கிரகங்கள் சேர்றாங்க. 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார், 10ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு செப்டம்பர் 19க்கு மேலே. இதில் 10ஆவதுக்கு 18ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அரசாங்க ரீதியாக சில விஷயங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவார். அப்பா பையன் உறவுலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி இந்த மாதம் சற்று சங்கடங்கள் ஏற்படுகின்ற மாதம், வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் உங்கள் இளம் வயதினர், அதாவது ஒரு 30 வயசில் இருக்கீங்க, 25 வயசில் இருக்கீங்க, கல்யாணம் ஆயிருக்கு, சாதாரணமாக ஒரு கிண்டலுக்கு சொல்லக்கூடிய, கேலிக்கு ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ கிளாஷை கொண்டு வரும். அதனால் கவனமாக இருங்க.
எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேச வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க. பேசினதுக்கப்புறம் யோசித்து பிரயோஜனமே இல்லை. இப்போ பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, பேசினதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பேசிட்டோமோ, இது பிரயோஜனம் இல்லை. உங்கள் வாயிலேருந்து வந்த சொல்லும் வில்லிலிருந்து வந்த அம்பும் திரும்பி போகாது. அதனால் உங்களுக்கு பாதகம்தான் ஏற்படும். அதனால் கவனமாக பேசுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாத நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 11 இரவு 7:08 முதல் செப்டம்பர் 14 விடியற்காலை 1:26 வரை சந்திராஷ்டம நாட்கள். கன்னிராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் இந்த செப்டம்பர் 11லேருந்து 14 புதனும் அங்கே இருப்பார். எங்கே இருப்பார்? கன்னிராசியில் இருப்பார். ரொம்ப அறிவார்த்தமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு தப்பாக பேசுவீங்க. அறிவுபூர்வமாக சூப்பராக பேசுகிறான்பா, கேட்குறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் பசங்க கல்யாணம் பசங்க இருக்கா, இல்லை கல்யாணம் பொண்ணு இருக்குன்னா அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும். அதே சமயம் கணவன் மனைவி உறவுலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் வரார். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். அதனால் குடும்பத்தில் வேண்டாத பகை உணர்வு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது. தந்தை கூடயும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எதை பேசினாலும் கவனத்தில் கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஒரு இமோஷனில் பேசிட்டு அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லைப்பா, இவங்களாம் தப்பாக எடுத்துக்கிறாங்கப்பா, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எப்படின்னா எதையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நபர். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மறதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக செயல்படணும். கவனச்சிதறல் ஏற்பட்டதுன்னா தப்பான வார்த்தைகளாலும் தப்பான செலவுகளாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் 4ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மாத முற்பகுதியில் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த வழக்குகளில் விலகி இருப்பது நல்லது. ஒரு ரோட்டில் ஒரு சண்டை நடக்குது. ஒரு ஆள் ஒரு பெண்ணை அடித்து விட்டார், இல்லது ஒரு சண்டை. நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணு மேலே உண்மையான நியாயம் இருக்கும், ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னு அதை அப்படியே திருப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் யாருடைய விஷயத்துக்கும் வம்புக்கும் போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உறவுகள் விஷயத்திலே, சொந்தக்காரங்க விஷயத்திலே, குறிப்பாக தங்கச்சி, உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்காங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னா நீங்கள் போய் பேசக்கூடாது. ஏன் உங்களுக்கு தங்கை இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமல் இருக்கணும். உதவி தேவையாக உதவி பண்ணலாம், ஆனால் நானாக போய் வாலண்டியராக போனீங்கன்னா கெட்ட பேர் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், தாயுமான சுவாமி, தாயுமானவர் சுவாமி. திருச்சியில் மலைக்கோட்டையில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம், மலைக்கோட்டையில் பிள்ளையார் தான் இருக்கார். ஆனால் திருச்சி மலைக்கோட்டையில் பாதியிலே பார்த்தேன்னா தாயுமான சுவாமின்னு இருக்கார். தாயுமானவர் சிவன் தான் தாயுமாகி இருந்தவர். ஒரு கடந்த காலங்களில் நான் சொல்கிறது ஒரு 1980s ஒரு புதினம் வந்தது, ஒரு சிறுகதை தொடர்கதை மாதிரி. தாயுமானவன் அப்படின்ட்டு ஒரு தந்தை தாய் ஸ்தானத்திலிருந்து எப்படி செயல்பட்டான் அப்படின்ட்டு, அது உண்மை சம்பவத்தை பொறுத்து எடுத்த கதை. இங்கே சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் நடந்த விஷயத்தை வச்சு அந்த நபர் எழுதியிருப்பார் கதையை. சூப்பரான கதை அது. இப்போது எனக்கு கண்ணில் பசுமரத்து ஆணியான் இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னா, அப்பா ஒரு பொண்ணா மனைவியா ஸ்தானத்திலேருந்து எப்படி காப்பாற்றுவார்னு. உண்மை சம்பவம். தாயுமானவர்ங்கிறது சிவபெருமான் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு, ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக காவிரி ஆற்றை கடக்க முடியாத தவிர்த்த ஒரு தாய்க்காக அந்த தாய் ரூபம் எடுத்து வந்ததாக ஐதீகம். அதனால் தாயுமான சுவாமியை வழிபடுங்கள். கூடவே ருண விமோச்சன மந்திரம், ருண விமோச்சன மந்திரம்னு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ருண விமோச்சன மந்திரம்னு வரும். அதை போட்டு வழிபட்டு வாங்க. ருணம் அப்படின்னா வியாதி, ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. இது ரெண்டும் உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய மந்திரம் அது. அதை சொல்வதன் மூலமாக கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம்.
அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத, அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது. சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது.
யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றத பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெடியூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அடையணுன்ற ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கும். அதன் பின்னாடி ஓடுவீங்க, ரொம்ப அதிகமாக ஓடுவீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருஷ கிரகம், அவரை வந்து குரு பார்க்குறார் 6ஆம் இடத்துலேருந்து. 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதுனால புதிய கடன் அமையும். அதாவது தொழில் சார்ந்த கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்க ஆண் மலட்டுத்தன்மை கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் கேத்துவோட சம்பந்தம். அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் வந்து
உங்களுக்கு தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறையிறது அந்தளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 1/9/2026 அப்புறம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4/9 அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால படிப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தையின் அதாவது தந்தை மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களாக இருக்கட்டும், தந்தையினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவருடைய பெயர் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உடனடியாக அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் புதன் காம்பினேஷன் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிணக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தகராறு வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே போய் ஆட்சி பெற்றார். 3/9/2026 அன்றைக்கி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணத்தில் போய் புதன் இருக்கார். இது வந்து நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். அதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸ் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான மன அலைச்சல் இருக்கும். மன எல்லையை தாண்டி இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் 1/9க்கு பிறகு நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் வேண்டாம். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்களை தாண்டி அதற்கு பிறகு வெற்றி பெறும். உங்களுடைய சொந்த ஊர், அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. உடல் நலத்தில் அதிகமாக பற்று வைங்க. ஏன்னா ராகு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணுவீங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வந்து காம்படிட்டிவாக போக தேவையில்லை. காம்படிஷனில் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனா எல்லா இடத்துலையும் நீங்கள் தழைஞ்சு தான் போக வேண்டியிருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. பேசும்பொழுது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதனே வக்கரகதியில் இருக்கார். நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுன்னு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பேசினன்றது சொல்லுவாங்க. அதனால் பொறுமையாக இருந்து பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு 12/9/2026 13/9/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இல்லைன்னா நரசிம்மர் கோவிலில் உக்ர நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து அரசாங்கம் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்டீர்கள்னா இந்த மாதத்தில் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும்.